ஸோ நீங்கள் சூர்யா ஃபேன் அப்படிங்கிறனால? அதெல்லாம் இல்லை, நமக்கு தளபதி விஜய் மட்டும்தான். நான் 2 படத்துக்கும் போக மாட்டேன், கோட்டுக்கு வந்தால் நான் வரேன், அவ்வளோதான். சொல்லுங்கள், எந்த படத்துக்கு அதிகமாக? நான் ரஜினி படத்து தான் சார். இல்லை, எல்லாருமே ரஜினி படம். ரஜினி தானே சார், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே நடிகர் ரஜினி தானே சார். இப்போ கூட சொன்னாங்க யாரோ, அவருக்கு அந்த ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ வந்து 2K கிட்ஸ்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம 2K கிட்ஸ் இல்லையா சார், 90 கிட்ஸ் தானே சார், 80 கிட்ஸ் தானே. எனக்கு ரஜினி தான் சார் பிடிக்கும். ஆமாம், அவர் தான் பிடிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கமலுக்கு அப்புறம் அதிகமான ஆக்டிங்கில் எஃபர்ட் போடுறது வந்து சூர்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கண்டிப்பாக. அதை எப்படி பார்க்குறீங்க சூர்யாவோட? சூர்யா ஆக்டிங் ஓகே தான் சார், ஆக்டிங்கில் சூர்யா ஓகே தான். ரஜினிங்கிறது காமன் இல்லை சார், எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர்ல ரஜினி. ஓகே, 2 படமும் ஓகே தான். வேட்டைன்னு ஒரு படம் வருது. ஆமாம், ரஜினி படம். ஜெய்பீம் கண்டிப்பாக. அவர் பேட்டர்ன் அந்த கதை இருக்குமா இல்லை ரஜினிக்காக மாற்றிருக்கோம்? ஜெய்பீம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா தேசிய விருது வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு படம் எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். அதான் கேட்குறேன், அவரோட படமாக இருக்குமா இல்லை அது ரஜினி படமா? இல்லை, கண்டிப்பாக அவர் படமாக தான் இருக்கும். அவர் பெஸ்ட், அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆனால் ரஜினி இறங்கி வந்திருப்பார், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணுங்கன்னு சொல்லி வந்திருப்பார். அவரை வந்து நீங்கள் வந்து நிறையா படங்கள், ஆக்ஷன் படங்கள் அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு போலி என்கவுண்டரை எதிர்க்கிற ஒரு கேரக்டர். ஓகே, அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த கேரக்டர் சூட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அது ரஜினி சாருக்கு சூட் ஆகுமா தெரியல. மற்ற ஸ்டைலில் ஓகே, ரஜினிக்கு அது செட் ஆகுமா தெரியல சார். இதே நீங்கள் அது சொல்கிற மாதிரி வேறு சூர்யா வேறு யாருக்கும் செட் ஆகும், அஜித் செட் ஆகும், அவருக்கு செட் ஆகுது கஷ்டம்தான். ஆமாம், அது எப்படி? பார்த்தேன் சார், நல்லா இருந்தது. டீசரில் நல்லா இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியாது. திரும்ப அனிருத் காம்போ எப்படி இருக்கு? அனிருத் ஓகே சார், மியூசிக் ஓகே. ரஜினி படத்துக்கு நல்லா பண்ணியிருக்காரு. 3 படம் பண்ணியிருக்காரு, 3மே பக்காவாக இருக்குல்ல சார், 3 விஷயம் இல்லை. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து? ஆமாம், என்னோட மெயின் பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் எனக்கு பிடிக்கும். ரஜினி படம் இளையராஜா தான் அதிகபட்சம் 75% அவர் தான் பண்ணியிருக்காரு. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டு மாறுதில்ல சார், ட்ரெண்டுக்கு ஏற்றபடி மியூசிக் டேட்டாக மாற்றிட்டு இருக்காங்க. வேட்டையன் தான் எனக்கு பெஸ்ட். எனக்கு ஆக்சுவலாக வந்து வேட்டையன் படத்துக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் அப்போத்துலேருந்து ரஜினி ஃபேன். ஸோ இல்லை, எல்லாருமே வந்து ரஜினி நீங்கள் சூர்யாவுக்கு ஃபேன்ஸே இல்லைங்களா? சூர்யாவுக்கு அப்படின்னு கிடையாது, சூர்யாவை பிடிக்கும். கம்பேர் பண்ணும்போது அவரை விட ரஜினி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமாம். பட் இப்போ 2K கிட்ஸ் எல்லாம் ரஜினிக்கு வயசாகிடுச்சு, அவர் இது பசங்க யாரும் சொன்னாங்க மேலே கீழே அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ஜென்ரேஷனில் மேலே கீழேன்றது கிடையாது, யார் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, யாருக்கு ரசிகர்கள் அதிகமோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஓட்டே. ஓகே, இப்போ ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் கூட வந்துச்சு, இந்தியாவிலே அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய 2வது இடத்துல வந்து ரஜினி தான் இருக்கிறாரு. ஆமாம், அதனால தான் அவர் சூப்பர் ஸ்டார். இப்போ அவர் படம் ரிலீஸ் ஆனால் 150 கோடி வசூல் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இந்த வயசுலேயும் அந்த கோடி கலெக்ஷனை பண்ணால் அவர் தானே சூப்பர் ஸ்டார். ஓகே, ஜெய்பீம் படத்தோட டைரக்டர் எடுக்கிறாரு. ஜெய்பீம் படம் பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த படத்தோட டைரக்டர் எடுக்கிறாரு. அவர் பேட்டர்னில் இருக்குமா இல்லை ரஜினி படமாக இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக ஏதோ சோஷியல் மெசேஜ் இருக்கும் இந்த படத்தில். ரஜினி வந்து டிஃப்ரெண்டாக தான் எதிர்பார்க்குறீங்க இல்லை அவர் ஸ்டைலே நடிச்சா போதும்? அவர் நடித்தாலே போதும். இப்போ சூர்யா வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் நடிச்சிருக்காரு ஒரு 3 வருஷமா, அந்த படத்துக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல? அப்புறம் பார்ப்போம் நாங்கள், இதுக்கோ அதுவான் கம்பேரிசனில் ரஜினி படம் ஃபஸ்ட்டு பார்ப்போம், செகண்டு சூர்யா படம் பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து அடுத்த படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ன்னு ஒரு படம் எடுக்க போகிறாரு. அதாவது கூலி படம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் 2 ஒன்று எடுக்க போகிறாரு. ஜெயிலர் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க, ஜெயிலர் 2க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஆமாம், ஜெயிலர் 1 ஹிட்டாக தான் இருந்துச்சு, ஜெயிலர் 2வும் அது மாதிரி எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் சூர்யா படத்தோட ரஜினி படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், ஃபஸ்ட்டு ரஜினி, செகண்ட் சூர்யா படம். சூர்யா படம் பார்க்க மாட்டோன்னு இல்லை, பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரஜினி. நீங்கள் அப்படி சொல்ல வரல, ரஜினி படமும் பார்ப்போம், சூர்யா படம். ஆனால் ரஜினி ஃபஸ்ட்டு, செகண்ட் சூர்யா படம். சொல்லுங்கள், வேட்டையன் கங்குவா 2 படம் ரிலீஸ் ஆகுது, எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? கங்குவா தான். கங்குவா தான். என்ன காரணம்? ஏன்னா 3D படம் அது எங்கே, 2D படம் இது எங்கே? ஏன்னா அது ரொம்ப காசு கொடுத்து எடுக்கிறாங்க, இது எவ்வளோ காசுன்னு தெரில. அதே மாதிரி ஓவர் ரேட்டட் தான். அதனால நீங்கள் ஒரு படத்தை எப்படி முடிவு பண்ணுறீங்க? பட்ஜெட் வச்சா? பட்ஜெட்டை வச்சு யார் முடிவு பண்ணுவா? கதை அந்த நல்லா இருக்கணும். அதை நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? இந்திய எப்படி சொல்கிறது, வேட்டையின் கதை நல்லா இருக்காது, கங்குவா நல்லா இருக்கும்? ஏன்னா நாங்களாம் 2K கிட்ஸ், ஸோ எந்த படம் நல்லாயிருக்கோ அங்கே தான் போக முடியும். ஸோ நீங்கள் சூர்யா ஃபேன் அப்படிங்கிறனால? அதெல்லாம் இல்லை, நமக்கு தளபதி விஜய் மட்டும்தான். நான் 2 படத்துக்கும் போக மாட்டேன், கோட்டுக்கு வந்தால் நான் வரேன், அவ்வளோதான். என்ன காரணம்? நல்லா நடிப்பாங்க, அதனால் பிடிக்கும். அதனால தான். ரஜினி நல்லா நடிக்க மாட்டாரா? இல்லை, அப்படி இல்லை, அவரோட நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு போவாங்க, அதனால் நாங்கள். ஓகே,
இப்போ உள்ள 2K ஜென்ரேஷன் வந்து சூர்யாவுக்கு தான் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? ரெண்டு பேருமே நல்லா தான் நடிப்பாங்க. ரஜினி சார் நல்லா நடிப்பார். ஸோ அவர் படத்துக்கு நான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆக்ஷனும் வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் அவருக்கு ஃபேமிலி மூவிஸ் நிறைய செட் ஆகும்னு தோணுது. அதனால இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரஜினிக்கு ஏன் அந்த படம் எடுக்கணும்? ஏன்னா ஜெய்பீம் படத்தோட டைரக்டர் உங்களுக்கு தெரியும். ஜெய்பீம் வந்து எப்படிப்பட்ட படம்? ஸோ அவரை வச்சு ரஜினி மாதிரி ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கும்போது என்ன மாதிரி அது நல்லா வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி நல்ல ஹிட் படம் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி நல்ல படம் வரும் எதிர்பார்ப்போடு இருக்கும். ரஜினி படம் தான் சார். எதுக்கு, என்ன காரணம்? அவரோட ஃபேன்ஸ். அதனால இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சூர்யா படம் தான் எதிர்பார்க்கணும். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், நான் ரஜினியோட ஃபேன் தான். ரஜினியோட படம் தான் எதிர்பார்த்துட்ருக்கேன். என்னன்னாலும் நாங்கள் ரஜினியோட ஓகே. ஜெயிலர் மாதிரி தான் எதிர்பார்க்குறேன். ஜெயிலர் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் சார். மாசான படம் தான். கண்டிப்பாங்க சார். ஓகே, நிறைய பேர் சொல்கிறாங்க அவருக்கு 74 வயசு ஆயிடுச்சு, இன்னும் ஏன் நடிச்சிட்டு இருக்காரு? அடுத்த சார் ஜென்ரேஷன் அவர் என்ன ஏஜ் ஆனாலும் அவர் வந்து மாசு சார் அவர். அதனால அவர் எப்போ வேணாலும் நடிக்கலாம், எப்போ நடித்தாலும் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போ 2K கிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் வழி விடுங்க, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம்லாம் வழி விடுங்க, நீ ஏன் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பாருங்க? இல்லை, அவரும் நடிக்கணும் சார். அவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? நாங்களும் அவரோட படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கங்குவா படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணல, சூர்யா அது வந்தாலும் பார்ப்போம் சார். பார்ப்போம். ஆனால் ரஜினியோட படம் தான் சார், ரஜினி சாரோட படம் தான் மெயினாக பார்ப்பேன். ஓகே, தேங்க்யூ சார். சூர்யா. என்ன காரணம்? என்ன காரணம், ரீசன்? சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தெரியல எனக்கு அதனால? சூர்யா. அவன் சூர்யாவோட ஃபேன் தான், அதனால். ரஜினி ஒரு படம் நடிக்கிறாரு, அவரோட ஜெயிலர் படம் பார்த்தீங்களா? அடுத்து ஒரு படம் நடிக்கிறாரு, அது மேலே எதிர்பார்க்கலையா உங்களுக்கு? எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, ஆனால் சூர்யா கொஞ்சம் ஸ்பெஷல். ஆனால் இவர் பார்ப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி அவரை பார்த்து இவரை பார்ப்போம். லாஸ்ட்டாக லால் சலாம் கூட பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப சூர்யா பிடிக்கும், அதனால சூர்யாவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நான் வந்து கங்குவாவுக்கு தான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஆக்சுவலாக எப்படி கங்குவா வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ அவங்க வந்து அந்த டீசரே வந்து 2022 விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டேரக்டர் சிவா, அவர் வந்து ஆக்சுவலாகவே வந்து இந்த ஃபேமிலி மூவி, ஃபேமிலி சென்டிமெண்டல் அந்த மாதிரி தான் எடுப்பார். கடைசியில் பார்த்தா கங்குவா வந்து, நானும் வந்து ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சேன், ஃபேமிலி சென்டிமெண்ட் மூவியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன், சிறுத்தை சிவாவோடது. ஆனால் பட் வந்து தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எப்படி இது வந்து பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு கதை. எப்படி அதுக்கப்புறம் ஒரு 2023 அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி டீசர் விட்டாங்க, பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த செட் ஒர்க் சரி, எடிட்டிங் சரி, அந்த ஸ்டோரிக்காக யூஸ் பண்ண கலர்ஸ் சரி, எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூர்யாவோட நடிப்பு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சூர்யாவோட நடிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரக்கத்தனமாக தான் வந்து இருக்குது. கங்குவா டீசரில் பார்த்தா அதோட ரொம்ப ரொம்ப மோசமாக ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். அதை வச்செல்லாம் பார்க்கும்போது கங்குவா படத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ ரீசெண்டாக கூட கங்குவா போஸ்டர் ஒன்று விட்டாங்க. இது எப்படி ஏன்ஷியன் டைம்லேருந்து ஒரு சூர்யாவும் இப்போ ஃப்யூச்சரில் இருக்கிற சூர்யாவும் ஒன்றா மீட் பண்ணிக்கிற மாதிரி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து கங்குவாவுக்கு தான் வந்து இதை வெயிட் பண்ணுறேன். வேட்டையன் வந்து எப்படி இப்போ அவ்வளோவா பெருசாக அப்டேட் விடுறதில்ல, எப்படி பார்க்கணும் அது என்னன்னு தான். ஸோ வேட்டையன் ரஜினி ஸ்டைல் கூட வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து வேட்டையனில் இது மட்டும்தான் தெரியும். ஸோ வேட்டையன் வந்து இன்னும் மோர் அப்டேட்ஸ் கொடுத்தா தான் வந்து வேட்டையன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வந்து என்னால் வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கங்குவாவில் தான் வந்து இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இது வந்து எல்லாமே சிறுத்தை சிவாவோட கையில் தான் வந்து இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு அக்டோபர் 10 அப்போ பார்த்தா தான் தெரியும். ஸோ வேட்டையனும் கங்குவா கிளாஸில் எது ஜெயிக்க போகுதுன்னு எனக்கு இப்போ சத்தியமாக தெரியலை. ஏன்னா ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இன்னொரு பக்கம் என்னென்னா சூர்யா சார். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். வேட்டையன். என்ன காரணம்? ரஜினி பிடிக்கும். சூர்யா பிடிக்காதா? சூர்யாவும் பிடிக்கும். சூர்யா படமும் போயிருக்கான். சூர்யா வந்து 2 கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அது எப்படி பார்க்குறீங்க? பார்க்கலாம், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். வேட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படம். ஜெய்பீம் படம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கதையாக இருக்குமா, இல்லை ரஜினிக்காக கதையை மாற்றுவாங்க? ஜெய்பீம் கதை ரொம்ப நல்ல கதை, அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம்.